ஸோ ஹலோ ஹாய் அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து லாங் வீடியோ போட்டேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நியூ இயர்லாம் கம்ப்ளீட் ஆகி என்னோடய பர்த்டே மந்த்லாம் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே பயங்கர ஹெல்த் இஷ்யூ வந்து பேக் டு பேக் ஃபீவர், பேக் டு பேக் ட்ராவல். ஸோ கம்ப்ளீட்டாக என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே முடியல. ஸோ இந்த நியூ இயர் உங்களுக்கும் பயங்கர ஹாப்பி அண்ட் நிறைய பிளெஸ்ஸிங்ஸோடு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும், கோழிக்கோடு தான் நாங்கள் போகிறோம். அண்ட் இது ஆப்வியஸாக ஒரு ஒர்க் ட்ரிப் தான், பட் கொஞ்சம் சின்னதாக என்னெல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிறது தான் விலாக். அண்ட் எனக்கு இந்த பேக்கிங் பண்ணுறது பயங்கர பிடிக்காத ஒரு விஷயம். இது வந்து அன்றைக்கி கிளம்புற மார்னிங் தான் நான் பண்ணவே செஞ்சேன். அண்ட் ஒரு 3 days ட்ராவல் இது. ஸோ அதுக்கான மினிமல் பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அண்ட் இங்கேருந்து நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து தான் கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. இது எதுக்கு போனோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சொல்கிறேன். பை கைஸ். பை. கோமா இருக்கியா? இருந்தாரு. ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பண்ணாது, காமெடி பண்ணாது. ஓகே, ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் என் பர்த்டே விலாக் போடுறேன்னு சொல்லிட்டு போடவே நீ சிரிச்சுட்டே இருந்தேன் நினச்சிட்டு எனக்கு வீடியோ வராது. டிஸ்டர்பன்ஸ். திருப்பி ஃபர்ஸ்ட்ல போகலாம். ஹே கைஸ், ஸோ எனக்கு ஒரு சோலாம் வந்துட்டு முன்னாடி எனக்கு ஒழுங்காக 2000 years later. ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து யூடியூப் லாங் வீடியோ போட்டேன் அண்ட் ஷார்ட்ஸுமே போட்டேன். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இல்லை பாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக. பட் இந்த இயர் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். ஸோ இந்த நியூ இயர் அப்போட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ராவல் எங்களுக்கு இது. அண்ட் இது ஒர்க் ட்ரிப் தான், பட் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா வந்து நான் இந்த ஒர்க் ட்ரிப் திஸ் ஹஸ்பண்ட் பாயோட போகிறதுனால சம்திங் ஸ்பெஷல். அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது நியூ இயர்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் டே, நியூ இயர்க்கு நெக்ஸ்ட் டே தான் வி ஆர் கோயிங். எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் ஒர்க்கு, அதெல்லாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் எக்ஸைட்டிங் நிறைய விஷயங்களை சொல்கிறேன். பை பை. நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் கிளம்புறதுனால வெளியிலே வந்து லன்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆனந்த பவனில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நம்ம தான் மிரர் பார்த்தா சும்மா இருப்போமா, லைக் சும்மா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே லன்ச் சாப்பிட உட்காந்துட்டேன். ரொம்ப லைட்டான லன்ச் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்காக நாங்கள் எதுக்கு போயிருந்தோம்னா ஒரு ஸ்டால், லைக் கொஞ்சம் சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி இது. அண்ட் அதுக்கான டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு அங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ நைட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷாப்பை கண்டுபிடிச்சே வந்து நாங்கள் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் விக்ரம் வந்து அங்கே லாங்குவேஜ் தெரியலனாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணாங்க. ஸ்டால் செட்டப்லாம் முடிச்சுட்டு ரூம் வர்றதுக்கு லைக் 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ லேட் நைட்டில் எந்த ஹோட்டலும் ஓப்பனில் இல்லாதனால நாங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து பீட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். அண்ட் ஐ நோ எனக்கு வந்து இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அன்ஹெல்தியாக சாப்பிட்றோம் தான், பட் நோ அதர் ஆப்ஷன். அதனால் இது சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே அந்த டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே 2 அண்ட் கேலிக்கட். நாங்கள் வந்து நேற்று நைட் லேட்டாக சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஸ்டாலுக்கு போகிறேன். இன்றைக்கி தான் ஒர்க் சொல்லி என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது இன்றைக்கி ஃபுல் டேல பார்க்கலாம். என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ப்ளீஸ். ஆக்சுவல் ஒர்க்கே பண்ண போகிறோம், ஸ்டால் செட் பண்ணி வைக்கிறது. அண்ட் ஆல்ரெடி என்னோடய த்ரோட் வந்து பயங்கர இன்ஃபெக்ட் ஆகிருந்தது. இந்த வாட்டருக்கு இன்னும் ஹெவியாகிட்டு கரன்னு மாறிடுச்சு. விக்ரம் என் அவுட்ஃபிட் பற்றி யூடியூப்பில் அப்படின்னு சொன்னாங்க. என் அவுட்ஃபிட்டில் இன்னும் ஷாக்கில் இருக்கான்.
நாட் பேட், ப்ரெட்டியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து குயிக்காக ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன். மார்னிங் அங்கே வந்து செட்டப்லாம் பண்ணிவிட்டு அண்ட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. என்னால் அந்த ட்ரெஸ் போட்டு ஹேண்டிலே பண்ண முடியல. ஸோ குயிக்லி நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டாலுக்கு திருப்பியும் வந்துட்டோம். வீடியோ பார்க்குறதுக்கு பயங்கர வந்து அப்படி பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்தது. பட் இது வந்து நைட் 10 o'clock வரைக்கும் ஸ்டால் இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து அந்த டே எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டாலில் முடிகிறதுக்கு 10 அண்ட் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு 11 o'clock ஆகி நாங்கள் ரூம். அண்ட் நெக்ஸ்ட் டே அண்ட் அதுதான் லாஸ்ட் டே நாங்கள் கேலிக்கட்டில் இருக்கிறது. பயங்கர டயர்டாக இருந்தது. நான் லேட் நைட் தூங்கி அண்ட் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸே அந்த 2 டேஸாக போடவே இல்லை. ஏன்னா கிளைமேட் பயங்கர ஹாட்டாக இருந்தது. நான் அந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஹோல் டே நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்னால் கேரி பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் லக்கிலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஷர்ட்டுக்கு என்கிட்ட என்ன பாட்டம் எடுத்துகிட்டு வந்தனோ அதை மேட்ச் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் அந்த செகண்ட் டேயில் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். பட் சூப்பராக இருந்தது அந்த ஃபுட். கொஞ்சம் வந்து கேரளா ஸ்டைல் தான், பட் நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற ஃபுட் எதுவும் செட் ஆகலை. எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சிம்ம படத்துல ஒருத்தர் வருவாரு, இங்க என்ன சொல்றது, ஜெஸ்ஸின்னு சொல்ல, அவர் பேர் என்ன, அவர் வாய்ஸ் மாதிரி தான் எனக்கு இருக்கு. கர 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 இது கொண்டையில் உள்ள இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்குறேன். பேசிக்காக இந்த vlog உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய கவர் பண்ணல, நிறைய விஷயங்களை வந்து என்னால் கவர் இல்லாததுனால பண்ணல. இல்லை எனக்கு வேலை, என்னோட த்ராட் இன்ஃபெக்ஷன் வந்து இப்படி சிரிச்சுட்டே இருக்கேன். என்னோட த்ராட் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் ஹெவியாக ஆகிட்டே இருக்கிறதுனால பேசி இங்கே எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டேன்னா வந்த வேலை என்னவோ அந்த வேலைக்கு என்னால் என் வாய்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் நேற்று வந்து தூங்கி 2 o'clock வந்து என்ன பார்த்துறோம், பிக் பாஸில் வந்து ரெட் கார்டு உண்மையாக தான் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்ட்டு. அண்ட் இவ்வளோ ஹாட் டாப்பிக்காக அந்த நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன். யூஸ்வலாக ப்ரோமோவில் பார்த்தே ஸ்டோரி பார்க்குறாள். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து லைக் ஃபுல் எபிசோட் தீவிரமான ஃபேன். நான் நேற்று உட்காந்து 1 hour 1 o'clock வரைக்கும் பார்த்தோமா, ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா அது ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அவங்க 2 பேருக்கும் வந்து ரெட் கார்டு கொடுக்கும்போது. உங்கள் ஒப்பீனியன் என்ன விக்ரம்? வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இதுக்கு தான் என்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களோட சேர்ந்து அதனால வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு ஸ்டால் டைமிங் வந்து 4 o'clock தான். ஸோ மார்னிங் வந்து எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. ரூமும் செக் அவுட் பண்ணினதுனால ஸோ பக்கத்தில் இருக்கிற மால் அப்புறம் பீச் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருந்தோம். அண்ட் இப்போ வந்து இயர் அண்ட் சேல் வந்து மேக்ஸ், ஜூடியோ எல்லா இடத்துலையும் இருந்தது. அங்கே இருந்த மேக்ஸ் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கேர்லி வைப்பில் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. நான் இந்த பாக்கெட் இருக்குன்னா இந்த ஸ்கர்ட்டை வாங்கினேன். அப்புறம் பார்த்தா பாக்கெட்டை காணும்னு தேடிட்டு இருந்தேன். பட் அந்த சைடு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டாலுக்கு ஆப்போசிட்லேயே பீச்லாம் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து சில் பண்ணிவிட்டு டீலாம் குடிச்சிட்டு திருப்பி நாங்கள் பீச்சுக்கு போகலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே பார்த்தோம். அண்ட் நான் பேசிக்காக தூத்துக்குடி தான். நான் நிறைய பீச்சை பார்த்துருக்கேன் தான். அண்ட் எனக்கு வேறு ஊரில் பீச் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியல, அது எமோஷ்னலாக ஹோம் டவுன் மாதிரி கனெக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஊரெங்கும் மலையும் இல்லை, உயிரெங்கும் கடலும் இல்லை, ஆனாலும் நீரிலே உப்பு இல்லை. நீரின் மகன் என்ற காதலன், நீரின் மகன் என்ற மீன் பிடிக்க போயிருக்கான். கேரளா வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் யாருமே போக மாட்டாங்க. ஐ திங்க் இது உப்புலிட்டு இல்லை சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. இது வந்து வினிகர், சால்ட் அதெல்லாம் போட்டு சோக் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருந்தது. நான் வந்து கோயம்புத்தூரில் அவ்வளோ வெரைட்டி பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எங்கள் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
விசில். அப்படி தான் எங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டைம் வந்து ஒர்க் பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படி தான் இருக்கும் எனக்கு ஒர்க். நான் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு லேப்டாப் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் ட்ரிப்பும் அடிக்கடி இருக்கும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய vlog பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.